வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யா லக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு க்ரீம் மேகி நூடுல்ஸ் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பொடியாக பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன், பொடியாக பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன், கேரட், குடமிளகா, வெங்காயம் ஒரே சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே நம்மளுக்கு ஸ்வீட் கார்ன் தேவைப்படும். மேகி, மசாலா மேகி யூஸ் பண்ணுறேன். மைதா மாவு, இட்டாலியன் சீசனிங், சில்லி ஃப்ளேக்ஸு ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இட்டாலியன் ஹர்ப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரெடிமேடாகவே கடையில் கிடைக்கிறது, அது யூஸ் பண்ணுவோம். க்ரீம் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு சீஸ் தேவைப்பட்டால் நீங்கள் செடார் சீஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். மிதமான தீயில் ஒரு கடாயை காய வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த 3 பொருட்கள் நம்ம வறுத்துட்டோம்னா அது வாசனை நல்லா கூடும். ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் வறுக்கணும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய ப்ளாகுக்கு டைரெக்ட் ஆகும். ப்ளாகில் நான் ரிட்டன் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இதில் நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவை பச்சை வடை போகிற வரைக்கும் வறுக்கணும். 1 நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துக்கலாம். கேரட் வேக வைக்கல, நீங்கள் வேக வச்சது சேர்த்திங்கன்னா நீங்கள் தண்ணி சேர்த்து வேக வைக்க தேவையில்லை. இப்போ கேரட்டை 1 நிமிஷம் நான் நல்லா வறுத்ததும் இதில் ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கிறேன். நான் ஃப்ரோசன் ஸ்வீட் கார்ன் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் தண்ணீரை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நான் கேரட் வேகிற வரைக்கும் கொதிக்க வைக்க போகிறேன். கொஞ்சமாக கேரட் வேகிறதுக்காக உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து 2-3 நிமிஷம் வேக வைக்கணும். கேரட் நல்லா கொதி வெந்து வந்திருக்கு. இன்னொரு முறை நல்லா கலந்து குடமிளகாவை சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் குடமிளகாவை கொதிக்க வச்சுக்கலாம். கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கினேன். குடமிளகா கொஞ்சம் நல்லா வெந்து வந்ததும் அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நான் மேகியை பாதியாக உடைச்சி சேர்த்துருக்கேன். மேகி அரைவாசி வேகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம். நல்லா கொதி வந்திருக்கு. மேகி அரைவாசி வந்திருக்கு. இப்போ இதில் அந்த மேகி மசாலா சேர்த்துருக்கேன். மேகி பேக்கெட்லேயே மசாலா வரும், அந்த மசாலாவை சேர்த்துருக்கேன். ஒரு முறை நல்லா கலந்து மேகியை வேக வச்சுக்கலாம். 2 நிமிஷத்தில் மேகி வெந்துடும். மேகி வெந்து வந்ததும் இதில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கணும். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் என்னோடய ப்ளாகில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லா லிங்க்ஸ் டு மை ப்ளாக் அண்ட் சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். கண்டிப்பாக விசிட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். Same recipe is also posted in YouTube English. YouTube English channel கூட description box below this video post பண்ணியிருக்கேன். இப்போ க்ரீம் மேகி ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் நல்லா கூடி வந்திருக்கு. இப்போ இந்த மேகி நான் தட்டுக்கு மாற்றி இட்டாலியன் ஹர்ப்ஸ் அண்ட் அந்த சில்லி ஃப்ளேக்ஸை மேலே தூவி பரிமாறியிருக்கேன். ரொம்பவே அருமையான ஒரு ரெசிபி. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.